நம்ம சேனலில் மினி விலாகில் ஏர்லி மார்னிங், ஆஃப்டர்நூன், லன்ச் ப்ரிப்பரேஷன், இன்னும் ஸ்பெஷல் டே விலாக்லாம் பார்த்துருப்பீங்க. பட் நைட் விலாகில் இந்த மாதிரி விலாக் பார்த்துருந்துருக்க மாட்டீங்க. இந்த ஒரு மினி விலாக் கொஞ்சம் வித்தியாசமானது தான், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஒரு நாளும் ஒர்க் லோடு எவ்வளோ இருந்தாலும் சரி, ஆனால் அந்த சாயந்தரம் சன்செட் அப்போ அப்படி கொஞ்ச நேரம் பால்கனியில் நின்னேன்னா அந்த சன்செட்க்கும் அந்த க்ளவுடியான ஸ்கை அப்பாடி அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் அந்த கோவில் கோபுரம் நல்லா வெளிச்சமாக பிரகாசமாக லைட்லாம் எரிஞ்சிட்டு நல்லா மணி அடிக்கிற சவுண்டோட ஒரு மாதிரி நல்ல வைப் தான். தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சோக் பண்ணி வைப்பேன். சில நேரம் ஒரே பேட்டர்னில் போகும், சில நேரங்களில் மாறும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட்டுக்கு ஃபஸ்ட்டு தனியாக நான் சோக் பண்ணி வைக்கிறேன். மறுநாள் காலையில் அதை கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிக்குவேன். தைராய்டு எடுக்கிறது நல்லது. அப்புறம் சிகப்பு காராமணி ஊற வச்சு வச்சுருக்கேன். மறுநாள் முள்ளங்கியோடு சேர்த்து பொரிச்ச குழம்பு செய்யலான்னு. ஜீக்காக வெறும் வயிற்றில் வெந்தயம் குடித்தா நல்லதுன்னு வெந்தயம் ஊற வச்சு வச்சுருக்கேன். மறுநாள் ஜூஸ் போடுறதுக்காக சியா சீட்ஸும் பாதாம் பிசுனும் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன். பாதாமுமே கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஷர்வினுக்கு நட்ஸ் கொடுக்கறதுக்காக. ஷர்வினுக்கும் எனக்கும் மட்டும் கருப்பு உலர்ந்த திராட்சை ஊற வைப்பேன். ஷர்வின் குட்டிக்கு டைஜஷன் ஜாஸ்தி ஆக்கிடக்கூடாதுன்றதுக்காக 5 ஊற போடுவேன். எனக்கு 10 ஊற போடுவேன், ஹெச்பி லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. பாதாம் பிசுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜூஸ்க்காக, அதுவும் இங்கே இருக்குது. எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழைய சாதம் தான். தண்ணி ஊற்றி வச்சாச்சு சாதத்தில். தூங்க போகணும். கிச்சனில் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க போகலான்னு தூங்க போகும்போது தான் அச்சோன்னு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் தேர்ஸ்டே. ஸோ நைட்டே வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் லோட் பண்ணி வைக்கணுமேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். மறந்துட்டோமே நினச்சிட்டு தான் குடுகுடுன்னு ஓடி போய் துணியெல்லாம் நான் லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெடி காலையில் எந்திரிச்ச உடனே மிஷினை ஆன் பண்ணால் வேலை முடிஞ்சுது.